ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்கமிங்கில் வர போகிற மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த அப்கமிங்கில் வர போகிற மூவிஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ண போதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கூலி. கூலி தான் வந்து இப்போதைக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வர போகிற படம். இந்த மூவிக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் எந்த படமே ஒரு பெரிய ஹிட் அடிக்கலை தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது. அதை ஃபுல்ஃபில் பண்ணுமா இல்லையான்னு படம் வந்தால் தான் தெரியும். இந்த படம் 1000 crores அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இந்த படம் வர அன்றைக்கி வார் 2வும் வருது. ஸோ 2 மூவிஸ் வர்றதுனால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இதை பற்றி நம்ம தனி வீடியோவில் பேசுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் என்னென்னா, இட்லி கடை. இந்த படம் தனுஷ் சாரோடது. இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கிரியேட் ஆகலை. இந்த மூவி ஏப்ரல் மந்த் குட் பேட் அக்லியோட ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகும் போதே கொஞ்சோண்டு ஹைப் இருந்துச்சு, ஏன்னா குட் பேட் அக்லியோட கிளாஷ் ஆகுதுன்னு. பட் அந்த டேட்டை அதுக்கப்புறம் தள்ளி போட்டு இப்போ அக்டோபர் மாதம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான ஒரு அப்டேட்டும் இன்னும் எதுவுமே வரலை. பட் வருதான்றதை பார்ப்போம். இது தனுஷ் சார் மூவி, அதனால் 100 crore கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குட் மூவியாக மாறிச்சு அப்படின்னா 100 crore மேலேயே கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மூவி என்னென்னா, லவ் இன்ஸ்டிடியூட் கம்பெனி. இந்த மூவி மேலே அவ்வளோவா ஹைப் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மூவிலேருந்து ஒரு பாட்டு வந்துச்சு தீமான்ட்டு. அந்த பாட்டு என்ன தான் ஹிட்டாக இருந்தாலுமே இந்த படத்துலேருந்து அவ்வளோ ஹைப் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டைரக்டர் விக்னேஷ் சிவன். இவர் ஏற்கனவே எடுத்த படம் வந்து அவ்வளோ ஓடலை. 400 ரவுடி எல்லாம் ஓடி இருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக எடுத்த மூவிஸ் அவ்வளோ எதுவும் ஓடலை. அதனால் அவ்வளோவா இந்த படத்துக்கு ஹைப் இல்லை. இந்த படம் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ வந்துச்சுன்னா இந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஹீரோ வந்து பிரதீப் ரங்கநாதன். இவர் 2 படம் நடிச்சிருந்தார். அந்த 2 படமே வந்து நல்லா இருந்துச்சு, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு 2 மூவியே வந்து 100 crores. ஸோ அதனால் ஹீரோ மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு நல்ல ஸ்டோரி செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு. அண்ட் இந்த மூவி வந்து செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மூவி வந்து ஒரு 100 crores அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த மூவி வந்து ஹிட் ஆகலைன்ற பட்சத்தில் ஒரு 60-70 crores அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, பிரதீப் வந்து ஏற்கனவே வந்து 100 crores கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்பலாம் கம்மியாகும்லாம் இல்லை, கொஞ்சம் தான் கம்மியாகும். ஸோ அதனால் 60-70 crores அடிக்கலாம். அப்படி பிளாக் பஸ்டர் அடிக்குதுன்ற பட்சத்தில் 100க்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அக்டோபர் மாதத்துல இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுவுமே வந்து பிரதீப் ரங்கநாதன் தான். இந்த மூவி பேர் வந்து டியூட். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்ததுலேருந்தே ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருந்தா இருக்குது. ஸோ இந்த படத்துக்குமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதோட ப்ரெடிக்ஷனுமே அதுதான். நல்லா ஓடிச்சுன்னா 100 crores மேலே அடிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு மூவி எஸ்கேயோட மதராசி. இந்த படத்துக்கு ஒரு ஹைப் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். அவருக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ எஸ்கேயோட போன படம் அமரன். அது வந்து 300 crores கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கடுத்து வர படம்ன்றதுனால எஸ்கே மேலேயும் ஒரு ஹைப் இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு 200க்கு மேலேயே கலெக்ட் பண்ணலாம். அப்படி பிளாக் பஸ்டர்ன்ற பட்சத்தில் அமரன் கலெக்ஷன் 300ஐயும் தாண்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மூவி என்னென்னா, கார்த்தி சாரோட சர்தார் 2. இந்த படத்து மேலே ஒரு ஹைப் இருக்குது. ஏன் அப்படின்னா, சர்தார் 1 வந்து ஹிட் அடிச்சிச்சு. ஸோ அதனால் சர்தார் 2க்குமே ஒரு ஹைப் இருக்குது. பட் மூவி வரட்டும். இந்த மூவி வந்து ஒரு பிளாக் பஸ்டர்ன்ற பட்சத்தில் 100 to 150 கலெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மூவி வந்து சூர்யா சாரோட கருப்பன். இந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஆர்ஜே பாலாஜி. ஸோ இவர் ஒரு நல்ல டைரக்டர். ஸோ அதனால் வந்து இவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் சூர்யா சாருக்குமே வந்து ஒரு கம்பேக் மூவி இன்னும் வரல. ரெட்ரோ வந்து வந்திருந்தாலும் அது வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு கம்பேக் மூவியாக இது இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இந்த மூவி வந்து ஒரு 100 to 150 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மூவி வந்து நம்ம தளபதியோட ஜனநாயகன். இந்த படத்தை வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா, இதுதான் தளபதியோட லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது.
அண்ட் இந்த படம் வந்து 1000 க்ரோஸ் அடிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இது தளபதியோட லாஸ்ட்டு மூவி. பட் அது அடிக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வந்து பொலிட்டிக்கல் பற்றி நிறைய பேசியிருந்தா நம்ம நாட்டில் அது வந்து என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். பட் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கு அது கனெக்ட் ஆகாமல் கூட போகலாம். அண்ட் இது வந்து ஒவ்வொரு சீன் ரீமேக் பண்ணுறாங்க அந்த தெலுங்கு கேசரின்ற மூவிலேருந்து. ஸோ அதனால் இருக்குது. பட் அப்படி எல்லாமே கனெக்ட் ஆகி அண்ட் அந்த ரீமேக்லேருந்து எடுத்து ஒவ்வொரு சீனும் கனெக்ட் ஆச்சுன்னா 1000 க்ரோஸ் அடிக்கிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி இல்லாமல் எவ்வளோ அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 க்ரோஸ் அடிக்கும். அவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது இந்த மூவிக்கு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு எதை பற்றி பேசலாம், எந்த மூவியை பற்றி பேசலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.